என்ன விஷயம் சந்தியா? ஹோம் மினிஸ்டர் மகனோட எனக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டேன். அப்ப நம்ம என்னதான் செய்யறது? எங்கேயாவது ஓடி போயிடலாம். சந்தியா. ஆமா சேகர், இதை தவிர வேற வழி இல்ல. நாளைக்கு ராத்திரி 10 மணிக்கு ஸ்டேஷனுக்கு வந்துடு. நாம திருப்பதிக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். சந்தியா, சாரதா சாரதா, கல்யாணம் போன்ற சுபகாரியங்களுக்கு காஞ்சி பட்டு சேலை வாங்க சாரதா சாரி சென்டருக்கு வருகை தாருங்கள். பொன்ராஜு, காஞ்சி பட்டு சேலை கட்டிக்கிட்டு என் பொண்ணு மங்களகரமா படித்தான்றாயா? நான் வீட்டை விட்டு ஓட போறேன்னு ஒரு வார்த்தை தைரியமா என்கிட்ட சொல்லியிருந்தா ஐ எம் a காம்ப்ளான் கேர்ள், என் பொண்ணு காம்ப்ளான் கேர்ள் தான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அஸ்வினி அஸ்வினி அஸ்வினி, அழகான கூந்தலுக்கு அஸ்வினி. என்ன வலிக்குதா? அப்ப நீ செஞ்ச காரியத்துக்கு எனக்கு எவ்வளவு வலி இருக்கும்? காபி காபி அப்படின்னு ரயில்வே பிளாட்பாரத்துல வியாபாரம் பண்ற கேவலமானவனை எல்லாம் மாப்பிள்ளையாக்கிக்க நான் என்ன சொரண கட்டவனா? நீ லவ் பண்ண அந்த குரங்கு பையில ஃபுட்பால் ஆடி நம்ம இடத்துல கட்டி வச்சிருக்க. ஹோம் மினிஸ்டர் பையன் கையால நீ தாலி கட்டிக்கலனா உன் லவ்வருக்கு நான் பாட கட்டிடுவேன். ஜான்சன் பவுடர் பேபி ஆட்டம் சிரிக்கணும். நிர்மா நிர்மா வாஷிங் பவுடர், நிர்மா வாஷிங் பவுடர், நிர்மா. அந்த பொண்ணாட்டம் ஆடிக்கிட்டு எந்த கலாட்டாவும் பண்ணாம கல்யாணம் பண்ணிக்கணும். இல்லாட்டி போனா உன் காதலனை பரலோகத்துக்கு பார்சல் பண்ணிடுவேன். டேய், எந்திரா. தின்னுடா தின்னுடா. லவ் உனக்கு தேவையா?
आवाहयामि आवाहं समर्पयामि नवरत्नगणित सिंहासनं समर्पयामि पादयोः पाद्यं समर्पयामि लक्ष्यं समर्पयामि ते आत्मनिं समर्पयामि ஏய், என்னது பப்ளிக் பப்ளிக் அட்டெம்ப்ட் டு மர்டருக்காக உங்களை கைது பண்ண வந்திருக்கேன். ஆஹா, அப்புறமா வா பார்க்கலாம். சார், நான் வந்தது தீபாவளி என்ன வாங்குறதுக்கு இல்ல, அப்புறமா வா பார்க்கலாம்னு சொல்றதுக்கு. 1 லட்சம் தரம் ஓடிப்புடு. லட்சமா? பிராத்தல் பிசினஸ் பண்றவங்களே இதை விட அதிகமா கொடுப்பாங்க. லஞ்சம் 5 லட்சம் தரேன், வெளியே போ. 5? மர்டர் பண்றவங்க நமக்கு தரதை விட 5 குறையுதே உங்க ஃபிகர். 10 லட்சம் ஒரு மாருதி கார். ஓகே, தேங்க்ஸ். இருக்கட்டும். இப்போ உங்க மேல 2 கேஸ். ஒன்னு அட்டெம்ப்ட் டு மர்டர், இன்னொன்னு லஞ்சம் கொடுத்து என்னாட்ட ஆபீசர் வாயை மூட ட்ரை பண்ணது. கைக்கு மட்டும் இல்ல, காலுக்கும் போடணும் சங்கிலி. மரியாதையா வரீங்களா இல்ல இழுத்துக்கிட்டு போகவா? ஏதா இழுக்க போற என் கோமணத்தியா? சும்மா குதிக்காதையா? சங்கிலி உனக்கா எனக்கான்னு பார்க்கலாம், இப்பவே பார்க்கலாம். நான் யாருன்னு தெரியுதா? தெரியும் சார், மாண்புமிகு அமைச்சர். சல்யூட் அடிச்சேனே சார். மரியாதையா வெளியே போ. சாரி சார், முடியாது. என்னையா மினிஸ்டரே எடுத்து பேசுறியா? 5 வருஷம் பதவியில் இருக்கிற மந்திரியை விட 30 வருஷம் சர்வீஸ்ல இருக்கிற நமக்கு தான் சார் பொறுப்பு அதிகம். என்னையா உன் பொறுப்பு? நல்ல விதமா நடக்கிற கல்யாணத்துல புந்து கலாட்டா பண்றதா? கலாட்டாவா? இது கலாட்டா இல்ல சார், டியூட்டி. தவறாத கடமை உணர்ச்சி. ஓஹோ, என்ன நடந்துச்சு நான் இன்னும் சொல்லவே இல்ல. சொல்றேன் விபரமா சொல்றேன், நல்லா புரியும்படியா சொல்றேன். அதாவது இந்த பெரிய மனுஷன் ஆதிமூலத்தோட மகள் சந்தியாவும் இந்த ரத்த காயத்தோட நிக்கிற சேகரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனப்பூர்வமா காதலிச்சிருக்காங்க. கூத்தேரி, இவன் யாரு, இவன் பொசிஷன் என்ன? ஆஃப்டர் உடம்புல இருக்கிற சொக்காயை தவிர வேற என்ன சொத்து இருக்கு இவங்கிட்ட? இவன் என் மகளை காதலிக்கிறதான்னு ஆதிமூலம் சாருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்திருக்கு. அந்த பையன் பேர் என்ன? சேகர். எழுதிக்கிங்க. எழுதாதீங்க. பத்திரிகைக்காரங்களும் போலீஸ்காரங்களும் கடமையை செய்யாம இருந்தா நாடு எப்படிங்க உருப்படும்? கரெக்ட், நீங்க எழுதிக்கிங்க. எங்க விட்ட? ஆதிமூலம் சார் கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சு. அடடடடடட, தினத்தந்தியா பிரமாதமா ஃபாலோ பண்றீங்களே. ஆதிமூலம் சாருக்கு கோபம் பொத்துக்கிட்டு வந்துருச்சா? அவ்வளவுதான், அடியாளுங்களை அனுப்பி பையனை கிட்னாப் பண்ணிட்டாருங்க. கிட்னாப்பிங் சட்டவிரோதம் இல்லையா? பெரிய குற்றமாச்சே. கிட்னாப் செஞ்ச பையனை இந்த ஆளு அடிச்சிருக்காரு பாருங்க. அப்பப்பா, எந்த எலும்பு எங்க முறிஞ்சதுன்னு புத்தூர் டாக்டர் கூட சொல்ல முடியாதுங்க. அப்படி அடிச்சிருக்காருங்க. அது குற்றம் இல்லீங்களா? 100% குற்றம். தான் காதலிச்ச பொண்ணுக்கு வேற கல்யாணம் நடக்கும்போது இளரத்தம் சும்மா இருக்குமா? இருக்காதுல்ல. அதனால நம்ம ஆளு தப்பிச்சிருக்கான். அத அந்த அடியாட்கள் பார்த்துட்டாங்க. பட்டாகத்தில தூக்கிட்டு துரத்த ஆரம்பிச்சாங்க. உயிரை காப்பாத்த நம்மளும், உயிர் எடுக்க இந்த சாரோட அடியாட்களும் அம்மா ரன்னிங், சேசிங், ஜம்பிங், டென்ஷனுங்க. கடைசியில பையன் மாட்டிக்கிட்டாங்க. ஆளை க்ளோஸ் பண்ணிடு அப்படின்ட்டாருங்க. ஆனா பாருங்க, அப்பப்போ தர்மம் கூட தலையை தூக்கி பாக்குது இல்லீங்களா? சரியா அந்த நேரத்துக்கு 3 சிங்கம் இருக்கிற தொப்பியை தலையில வச்சுட்டு நான் அங்க வந்தேன். அந்த சீனை பார்த்தேன். பாஞ்ச சிங்கம் மாதிரி. அம்மா ஃபைட்டிங். பையன் பிரான் எடுக்க அவங்க, அந்த பையனை காப்பாத்தனா அந்த ஃபைட்டிங்க மட்டும் அமிதாப் பச்சன் பார்த்திருந்தா அச்சடா மேர பச்சான் என்ன தட்டி கொடுத்துருப்பாருங்க. எப்படியோ முடிவுல பையனை காப்பாத்திட்டாங்க. கொலை செய்ய முயற்சிக்கிறது குற்றம் இல்லையா? அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஏய், உன் கட்டு கதையை கேட்க இங்க யாரும் ரெடியா இல்ல. மரியாதையா வெளியில போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளுமா? வாங்கினவும் எடுபடிங்க லாக்அப்ல இருக்காங்க. உன் மேல இந்த பையன் கொடுத்த ரிப்போர்ட் என் பாக்கெட்ல இருக்கு. எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு, சாட்சி எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. பொதுமக்களோட உரிமையை காப்பாத்துறதுக்காக மாச சம்பளம் வாங்குற போலீஸ்காரனா? A sincere police officer is trying to perform his duty. யாராவது குறுக்க வந்து தடுக்க முயற்சி பண்ணீங்க, அவ எந்த கொம்படா இருந்தாலும் சரி அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுறேன். வர சொல்லுங்க சார், ஸ்டேஷன்ல தலைக்கு மேல வேலை. ஆதிமூலம்,
பப்ளிக்ல நாம வசமா மாட்டிக்கிட்டோம். அவசரப்படாத. மிஸ்டர் எஸ்ஐ, நீ இவரை கைது செய்யணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இப்ப நீ போ. தாலி கட்டி முடிஞ்ச உடனே நானே இவரை நேரா அழைச்சிட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஹேண்ட் ஓவர் பண்றேன். யூ கேன் கோ. முடியாதுங்க. ஏயா? இந்த ஆளை இங்கேயே விட்டுட்டா மேஜர் ஆயிட்ட பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாத கல்யாணத்தை செஞ்சிருவார். என் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லாம கல்யாணம் நடக்குது உனக்கு எந்த பையன் சொன்னா? அவ இஷ்டப்படிதான் கல்யாணம் நடக்குது. இல்ல, எனக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. சேகரை கொன்னுடுவேன் பயமுறுத்தி என்ன கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. நான் சேகரை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். இதாங்க நடந்தது. இப்ப உண்மையெல்லாம் பொண்ணு வாயில இருந்து வெளில வந்துருச்சா? ஐயா அமைச்சர் அவர்களே, நீங்க வாங்க. எல்லாரும் எப்படி கல்யாணத்துக்கு வந்துட்டாங்க. இந்த கல்யாணத்தை அவங்க முன்னாடியே அமைச்சர் தலைமையிலே நடத்தி வாங்க வாங்க சார். நில்லுங்க நில்லுங்க. இந்த தர்திர கல்யாணம் என் பணத்துல புக் பண்ண இந்த கல்யாண மண்டபத்துல நடக்க நான் விட மாட்டேன். உன் கல்யாண மண்டபம் இல்லன்னா என்ன, நம்ம கல்யாண மண்டபம் இருக்க போலீஸ் ஸ்டேஷன், அங்க நடத்திடுவோம். டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க கையில இருக்கிற அட்சதையோட நேரா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இந்த ஜோடி ஆசீர்வாதம் பண்ணுங்க. நில்லுங்க. என்னதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கல்யாணம் நடந்தாலும் சோபனை மட்டும் சம்பிரதாயப்படி தான் நடக்கணும். நேக்கு ஒரு ஆசை. லாக்கப்ல முதலிரவு நடக்கிறதுனால ஆண் பிள்ளை பிறந்தா ஜெயிலு தம்பின்னும், பெண் பிள்ளை பிறந்தா சங்கிலி அம்மாள்னு பேர் வைக்கணும். நீங்க போங்க. இந்த டைம் பாம்ப கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வைங்க. வெடிச்சு எல்லாரும் சாம்பல் ஆயிடும். இல்லங்க ஆதிமூலம் சார், இது அநியாயங்க. உங்க சொந்த பொண்ணை கூட இவ்வளவு கொடூரமா வேண்டாங்க. நான் சொல்றது கேளுங்க. என்ன எதிர்த்து பேசினா பெத்த பொண்ணா இருந்தாலும் செத்து ஏத்திரணும். போங்கடா. சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். என்ன சொல்றீங்க? இத்தனை காதல் ஜோடிகளை சேர்த்து வச்சீங்க, உங்க கல்யாணம் எப்போன்னு சொல்லுங்க சார். உங்க மேரேஜையும் போலீஸ் ஸ்டேஷன்ல செஞ்சுக்குவீங்களா, இல்ல இடம் சின்னதா இருக்கிற சென்ட்ரல் ஜெயில நடத்த போறீங்களா? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம கல்யாண விஷயம் இல்லையா, கொஞ்சம் வெக்கமா இருக்கு. அதனாலதான் இது மூலமா சொல்றேன், கேளு. நம்ம லவ் அஃபேர் வீட்ல தெரிஞ்சு போச்சு. அந்த எஸ்ஐ விஜயோட குலம் என்ன, கோத்திரம் என்ன, போலீஸ்காரனை கல்யாணம் பண்ணிக்கிறதா அப்படின்னு டாடி லெஃப்ட் அண்ட் ரைட் நல்லா கொடுத்தாரு. நம்ம கல்யாணம் நடந்தா ரிவால்வரையில சுட்டுக்கிட்டு செத்து போயிடுவேனாரு டாடி. கெரோசின் ஊத்தி பத்த வச்சுக்கோன்னாங்க மம்மி. விஜய்க்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா உங்க கண்ணு முன்னாடியே தற்கொலை பண்ணிக்குவேன். That's all. கடைசியில நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாங்களா இல்லையான்னு கேசட்ல சொல்லவே இல்லையே. ஒத்துக்கலன்னா என்ன செய்வே? உன்னை கடத்திக்கிட்டு போயிடுவேன். இதான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது. வீட்ல என்ன சொன்னாங்க அதை சொல்லு. ஐயோ, இந்த விஷயம் எல்லாம் போன்ல சொல்லக்கூடாது. அப்புறம் டைரக்டா சொல்லணும். இன்னைக்கு டிசம்பர் 31 ராத்திரி 12 தாண்டுனா நியூ இயர். அந்த நேரத்துக்கு நீ கரெக்டா நாம எப்பவும் சந்திக்கிற லவ் ஸ்பாட்டுக்கு வந்துடணும். வந்தா ஒரு லவ் கிஸ் கொடுத்து கூட்டிய சொல்றேன். உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டா, புது வருஷத்துல கிஸ் கொடுத்தா வருஷம் பூரா கிஸ் வரவா இருக்கும்யா. வருவே இல்ல? 12 o'clock midnight. பாரதி. அம்மா பாரதி, சொல்லு. I love you. பாரதி. Cassette. பாரதி.
அம்மா, தாயி, சந்தியா, அம்மா, அம்மா, உனக்கு அதுக்குள்ள ஆயுசு முடியணுமா? உனக்கு பிறக்கிற பையனை தூக்கி கொஞ்ச நாள் கனவு கண்டனே, அதுக்கு பதிலா உன் பாடைய தூக்குற நிலைமை எனக்கு வந்துடுச்சு. ஐயா ஐயா கொஞ்சம் அமைதியா இருங்க ஐயா. பொன்ராஜு, என் பொண்ணு என்னைக்காவது வாய் திறந்து நகை நட்டு கேட்டிருக்காளையா? இல்லையா ஐயா, இல்ல. பண காசு கேட்டிருக்காளையா? இல்லையா ஐயா, இல்ல. டர்மரிக் vanishing cream, vanishing cream வாங்கி கொடுப்பான்னு கேட்டாலே பைத்தியக்கார பொண்ணு. மாப்பிள்ளைக்கு ஹீரோ ஹோண்டா வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சிட்டேன், போயிட்டீங்களே. இந்த கந்தரகோலத்துக்கு காரணம் நீதான். உனக்கு கோவம் இருந்தா என்ன கொண்டு இருக்கலாம். என் பொண்ணை அழிச்சிட்டியே, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். இப்பவே ஹோம் மினிஸ்டருக்கு, ஜனாதிபதிக்கு போன் பண்ணி உன் காக்கி சட்டையை கழட்டி காட்டு. கண்ட்ரோல். ஆதிமூலம் ஆக்ஷன் பிரமாதம், ஆனா கொஞ்சம் ஓவர் அல்ல? 2 சவங்களை பார்த்த உடனே அது உன் பொண்ணு மாப்பிள்ளையும் தான் நம்பிக்கையோட அழ ஆரம்பிச்சிட்டியே. அட்லீஸ்ட் துணியை எடுத்து பார்த்துட்டாவது அழுதுருக்கலாம்ல. செத்தது அவங்க 2 பேர் தான் நிச்சயமா எப்படி உனக்கு தெரிஞ்சது? அப்போ வெச்ச பாமுக்கு அவங்க 2 பேரும் தான் சாவாங்கன்னு உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கு. எனக்கு எதுவும் தெரியாது. ஓகே, பெத்த தகப்ப இல்லையா, ஒரு தடவையாவது முகத்தை பாரு. ஷாக் ஆயிடுச்சா? வீகோ டர்மரிக் வானிஷிங் கிரீம் வாய் கூட உன் பொண்ணுக்கு, ஹீரோ ஹோண்டா வாய் கூட உன் மாப்பிளைக்கு. பெத்த பொண்ணு புகுந்து விடு போகும்போது கண்ணீரோட அனுப்புற அப்பனை பார்த்திருக்கேன். ஆனா கையில கட்டின கங்கணத்தை கழட்டுறதுக்கு முன்னாடி பெத்த பொண்ணை சுடுகாட்டுக்கு அனுப்ப நினைக்கிற அப்பனை இன்னைக்கு தய பாக்குறேன். விஜய், நீ எதுக்கும் துணிஞ்சிருவேன்னு தான் இவங்களை மறைச்ச. இப்ப உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நீ ரொம்ப ஓவரா போற. இன்னும் போவேன். நீ குடிச்ச தாய்ப்பால், நீ செஞ்ச பாவங்கள் அத்தனையும் நீயா கக்கற வரைக்கும் போவேன். அது வரைக்கும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க இந்த ஆதிமூலம் அமுல் டப்பால இருக்கிற பாப்பா இல்ல. காட்டுறேன், நான் யாருங்கிறத காட்டுறேன். ஒன்னால இந்த காக்கி சட்டையில இருக்கிற பட்டனை கூட தொட முடியாதுடா. நாட்டை நாசமாக்குறவங்களை சந்திக்கத்த நான் காக்கி சட்டையை போட்டேன். ஒன்ன மாதிரி தேச துரோகிங்க முன்னாடி தலகுனிய கூடாதுங்கிறதுக்காக தான் தொப்பியில 3 சிங்கங்களை வச்சிருக்காங்க. உன் தொப்பில இருக்கிற 3 சிங்கங்களும் என் சர்க்கஸ் கம்பெனில எப்பவோ சேர்ந்துருச்சுடா. 1000 விட்டெறிஞ்சா கைத்துல நடக்கும், 10,000 அடிச்சா நெருப்புல குதிக்கும், லட்சத்தை வீசி எறிஞ்சா நாய் மாதிரி என் கால நக்கும். என் தொப்பியில உள்ள 3 சிங்கங்களையும் எந்த சர்க்கஸ் கம்பெனிலையும் அடைச்சு வைக்க முடியாத ஆதிமூலம். காளிமாதா காலடியில இருக்கிறது 1, நரசிம்ம அவதாரம் எடுத்து ராட்சசனை அழிச்சது இன்னொன்னு. என்ன போல உள்ளவங்களை சுமந்து வந்து உன்ன போல துரோகிகளை அழிக்க போறதுதான் 3வது. ஆனா அந்த 3 சிங்கங்களும் தேவையில்லடா உன்னை அழிக்கிறதுக்கு. நான் ஒருத்த மட்டும் போதுண்டா உனக்கு சமாதி கட்ட.